கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கை நம்ம தோலெல்லாம் சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ தட் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. புளி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த காய் நம்ம பண்ணும்போது சில பேருக்கு நாக்கு அரிக்கும். ஸோ நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்கு புளி சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் ஆனால் நான் ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் அது வெந்துச்சான்னு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோட டிப்பை குத்தி பாருங்கள். உள்ளே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம தண்ணியை ட்ரெயின் பண்ணிக்கலாம். நம்மளோட கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கோட சில மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. இதில் நான் 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி இதை நான் உடைக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, அது இல்லை உடஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டோன்றதுனால உடையாமல் இருக்கிறதுக்காக நான் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை கிளறி விட்டுக்கிறோம். ஸோ தட் எதுவுமே உடையாது, நல்லா நம்மளுக்கு ஈஸியாக நீட்டாக மிக்ஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே நிற்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்மளது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ டவாவை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை எல்லாத்துக்குமே செட் ஆகும். ரைஸுக்கு, சாம்பார் ரைஸ், எந்த ரைஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெறுமை கூட சாப்பிட்லாம். பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.